14வது வசனத்தில் இன்றைய இறைவார்த்தைக்கு அமைய சகல நிகழ்ச்சிகளும் இந்த மையப்பொருளுக்கு அமைய சகல நிகழ்ச்சிகளும் இங்கு நடைபெறும். அனைவரும் எழுந்து நின்று நாங்கள் மௌனமாக இந்த வழிபாட்டில் பங்கேற்போம். முதலாவது நிகழ்வாக ஒளியேற்றி வைப்பார். ஒளியெடுத்து அகிலமெல்லாம் படைத்தவனே போற்றி போற்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அழகென்னும் ஒளியெடுத்து அகிலமெல்லாம் படைத்தவனே போற்றி போற்றி. அறப்பணியாளர்களின் ஒளியேற்றலை தொடர்ந்து இன்றைய எமது ஒளி விழாவிலே இன்னும் சிலமெழுக்குவர்த்திகளை ஏற்ற இருக்கின்றோம். அதை எமது நாட்டில் உள்ள மறைமாவட்டத்தின் மக்களை நினைவில் கொண்டு ஏற்றுள்ளோம். இலங்கையில் உள்ள 11 மறைமாவட்டங்களிலும் வாழும் கிறிஸ்தவ மக்கள் இறை நம்பிக்கையில் வேரூன்றியவர்களாக இறை வார்த்தையின்படி வாழும் மக்களாக ஒவ்வொரு மனிதனும் நண்பர்கள் என்ற உயரிய எண்ணமுள்ள மக்களாக வேற்றுமைகளை களைந்து இன்னலும் மக்களில் இறைவனை காணும் நல்ல மனமுள்ளவர்களாக வாழ இறைவரம் கேட்டு மெழுக வர்த்திகளை ஏற்றுவோம். யாழ்ப்பாண மறைமாவட்டத்திற்காக இம்மெழுகு வார்த்தையை ஏற்றுகின்றோம். மன்னார் மறைமாவட்டத்திற்காக இம்மெழுகு வார்த்தையை ஏற்றுகின்றோம். திருவோணமலை மட்டக்களப்பு மறைமாவட்டத்திற்காக இம்மெழுகு வார்த்தையை ஏற்றுகின்றோம். சிலாபம் மறைமாவட்டத்திற்காக இம்மெழுகு வார்த்தையை ஏற்றுகின்றோம். கொழும்பு மறைமாவட்டத்திற்காக இம்மெழுகு வார்த்தையை ஏற்றுகின்றோம். குருநாகல் மறைமாவட்டத்திற்காக இம்மெழுகு வார்த்தையை ஏற்றுகின்றோம். அனுராதபுரம் மறைமாவட்டத்திற்காக இம்மெழுகு வார்த்தையை ஏற்றுகின்றோம். பதுளை மறைமாவட்டத்திற்காக இம்மெழுகு வார்த்தையை ஏற்றுகின்றோம். இரத்தினபுரி மறைமாவட்டத்திற்காக இம்மெழுகு வார்த்தையை ஏற்றுகின்றோம். காலி மறைமாவட்டத்திற்காக
மறைவாட்டிற்காக இம்மெழுகு வார்த்தையை ஏற்றுகின்றோம். கண்டி மறைவாட்டிற்காக இம்மெழுகு வார்த்தையை ஏற்றுகின்றோம். இம்மெழுகு வார்த்தைகளை ஏற்றிய உங்களுக்கு எமது நன்றிகள். வாளிற்கு ஒப்பானது. எனவே எம்மவர் வழி வழி வந்த சாபங்கள், பாவங்கள், மேட்டிமைகள், இன மத பேதங்கள் மறையவும், மனித நேயங்கள் மதிக்கப்படவும், இறைமகன் இயேசு இவ் உலகிற்கு மனிதனாக வந்த நோக்கம் நிறைவேறவும், இவ் இறை வார்த்தையானது எம் இதயத்தில் விதைக்கப்பட ஒரு நிமிடம் இறை வார்த்தைக்கு அனைவரும் செவிமடுப்போம்.
எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, திருவசனங்கள் 8 தொடக்கம் 16 வரை. அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடியர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபோது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கின்றார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தியிருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதர் பேரணி அத்தூதருடன் சேர்ந்து, உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகட்டும், உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகு என்று கடவுளை புகழ்ந்தது. வானதூதர் அவர்களை விட்டு விண்ணகம் சென்றபின் இடியர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வாருங்கள், நாம் பெத்லகேமுக்கு போய் ஆண்டவர் நமக்கு அறிவித்திருக்கின்ற இந்த நிகழ்ச்சியை பார்ப்போம் என்று சொல்லிக்கொண்டு விரைந்து சென்று மரியாதையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையையும் கண்டார்கள். இது இயேசு கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. அந்த மன்னனை நோக்கிய
விநாயகனை வணங்குவோம். எதிர்பார்த்து காத்திருக்கும் புதிய ஆண்டில் மனிதநேயம் கொண்ட அரசியல் தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்படவும், திருச்சபையை கட்டி எழுப்பும் குருக்கள், கன்னியர், இறை தொண்டர்கள் பரிசுத்த ஆவியால் வழிநடத்தப்படவும், ஒவ்வொரு குடும்பங்களும் இறை இயேசுவின் சாயலில் இறை பணியாற்ற புதிய ஆண்டை சமாதானமும் மகிழ்ச்சியுமுள்ள ஆண்டாக ஆசீர்வதிக்க வேண்டுமென்று இறைவனிடம் இவ்வேளையில் விசேட விதமாக மன்றாடுவோம். அனைவரும் எழுந்து நிற்போம் இறுதி பாடலுக்கு.